அப்பவும் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நீங்க அழுதிங்க. என்னால எமோஷன்ஸ் நம்ம மீடியாவில் இருக்கோன்றதுக்காக நீ என்ன வேணா பேசலான்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தது? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணாதான் ஒரு நாள் காசு, அது கூட இங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என் வாழ்க்கையில் எனக்கே ரைட்ஸ்லாம் உனக்கு எதுக்குடா ரைட்ஸு? நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு சுதந்திரம் நான் சொல்லுவேன். அது இப்ப இல்லை. எப்பவுமே ரிஜெக்ஷன் ஃபெயிலியர்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னைக்குமே சக்சஸ்ன்ற டேஸ்ட் எதிர்பார்த்ததே இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை. அதனாலதான் நான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். 25 ஆண்டு கால நம்பிக்கை, என்றென்றும் வரன் பார்க்கும் சேவையில் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நான் வந்து ஓப்பனா உடச்சேன். ஆமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. அவர் எல்லாத்தையும் கால் பண்ணுவார், ஆனா என்கிட்ட கோவமே பட மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஐயோ டெரர் பீஸா இருக்காங்களே போச்சுனும். எனக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, நம்ம வந்து ஒரே ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு. ஆனா வெற்றி எப்படி என்னைக்குமே வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. நான் மிஸ் பண்றேனே இல்லையோ, வெற்றி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு எங்க அப்பாவை. நான் அவர் சீரியலே இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எனக்காக என் அம்மா அப்பா என் ஹஸ்பண்டை தாண்டி ஃபீல் பண்ற ஒரு ஆளு அப்படின்னா, அந்த மூவில எனக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு அது பொன்னி சீலுக்கு அப்புறமா நீங்க எந்த ப்ராஜெக்ட்ஸும் பண்ணல அப்படின்னு ரொம்ப பிஸியா இருந்தீங்க பர்சனல் லைஃப்ல. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க கரெக்டா ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு ஜான் மந்த்ல லிகமெண்ட் டேர் ஆச்சு. அது வந்து எனக்கு ஒரு சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடுச்சு ஆல்மோஸ்ட். டாக்டர் வந்து இல்ல ரொம்ப கஷ்டம், இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லிகமெண்ட் டேர் ஆனது எனக்கு வந்து ஸ்டேஜ் 2ல இருந்தது. ஸ்டேஜ் 3 போயிடும். ஸ்டேஜ் 3 போயிடுச்சுன்னா ஃபுல்லா லிகமெண்ட் டேர் ஆயிடும். அதுக்கப்புறம் நாங்க ஆப்ரேட் பண்ணி தான் அது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது ஒன்லி எக்ஸசைஸ். ஸோ நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ காலையில் நான் வந்து கரெக்டாக அந்த டைமில் இருக்கணும். நைட் நான் போய் லேட்டாக போனுச்சுன்னா கூட என்ன சீக்கிரம் விடுங்க நான் கேட்க மாட்டேன். ரொம்ப ரேர். எனக்கு ரொம்ப முடியல ரொம்ப இதுவாக இருந்தது நான் மட்டும்தான் நான் கேட்பேன். ஸோ இது ஒரு காரணமாக வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, அதுக்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு பிரேக். ஓகே, ஐ திங்க் அதனாலதான் நீங்க நடுவுல கூட லைட்டா வெயிட் கெயின் ஆனீங்க. மக்கள் அது தெரியாம எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதுல பேட் கமெண்ட்ஸ் இருக்குங்க, எல்லா இடத்துலயும் இருக்கும். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே உங்க அறிவு இவ்வளவுதான். உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்ல இந்த மாதிரி யூடியூப்லயோ வந்து தம்ப்நெயில்ஸ்லாம் அந்த மாதிரி போடும் போது உங்க ரியாக்ஷன் என்ன மாதிரி? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் அது வந்து காமெடியா இருந்தது. ஏன்னா அப்ப நான் மட்டும்தான் என்ன நினைச்சு பார்த்ததுனால எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபனியா தான் இருந்தது. சரி ஏதோ பண்றாங்க போல இருக்கு டு த ஹார்ட்டா நான் எதுவுமே எடுத்துக்கல. ஒன்ஸ் இட்ஸ் அஃபெக்டட் ஃபேமிலிங்கும் போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இப்ப என்னோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் அவரோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் 2 பேருமே ஒர்க்கிங். இவங்க போடுற ஒரு ஃபேக் நியூஸால இப்போ நிறைய பேர் வந்து டிவி பாக்குறாங்க இல்லையா, டிவிக்கு அப்புறம் என்ன பாக்குறாங்க யூடியூப்ஸ் இந்த மாதிரிதான் பாக்குறாங்க. ஸோ அது பார்க்கும்போது நீங்க போடுற ஒரு தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் அது போய் எப்படி சேருதுன்னா நம்ம ஃபேமிலி கிட்ட எல்லார்கிட்டயுமே அது ஒரு மனக்கசப்பை கொண்டு வருது. அது தேவையில்லாம ஒரு அழுக, அது தேவையில்லாம ஒரு கஷ்டம். எதுக்கு நீங்க தேவையில்லாம வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணி எதுக்காக அப்படி பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைல்ல. எனக்கு அந்த விஷயத்துலதான் பயங்கர கோவம் வந்தது எனக்கு. இப்போ நீ உனக்கு தெரிஞ்சவனை நீ ஹர்ட் பண்ணு, உனக்கு தெரியாதவனை நீ எதுக்கு ஹர்ட் பண்ற? தெரியாதவனை ஹர்ட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைல்ல உனக்கு. நான் முதல்ல இந்த விஷயத்துக்கு வந்து ஷவுட் பண்ணதுக்கான காரணமே வந்து இப்பதான் வந்து நம்ம பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு வேலை பார்த்து நமக்குன்னு ஏதோ கொஞ்சம் சம்பாரிச்சு நமக்குன்னு ஏதோ ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ நார்மலா ஒரு ஆஃபீஸ் போற பொண்ணுகிட்ட நீ இப்படி பண்ணியிருந்தா அது என்ன மிஸ்பிஹேவ் தானே? கரெக்ட். இப்ப நம்மளும் அதே மாதிரி தானே, இதுவும் ஒரு வேலை தானே. நம்ம மீடியால இருக்கோன்றதுக்காக நீ என்ன வேணா பேசலான்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தது? யாருமே கொடுக்கல இல்ல. நீ எப்படி பேசலாம்? உன் வீட்டு பொண்ணா இருந்தா நீ பேசுவியா? அப்போ மீடியால இருக்காங்க இவ்வளவு நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு தாட்டை முதல்ல எடுக்கணும். அவ்வளவு ஒரு பொண்ணுதான் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்திருக்கா. இது ஒரு வேலை. இது ஃபேம் மணி எல்லாத்தையுமே தாண்டி இது ஒரு வேலை. சொல்ல போனா நம்ம எல்லாருமே தினக்கூலி தான் இங்க, அது கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆஃபீஸ் போனா மாசம் வந்து லீவ் எடுத்தா கூட 2.5 லட்சம் ரூபாய் போடுவான், 1.5 லட்சம் ரூபாய் ஐடில வாங்கலாம்.
50,000 ரூபாய் வாங்கலாமா? ம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணாதான் ஒரு நாள் காசு. ம். அது கூட இங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நாங்களுமே உழைச்சுதான் சம்பாதிக்கிறோம். இங்க யாருமே வந்து ஏசி ரூம்ல உட்காந்துட்டோ இல்ல வந்து ஒரு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டோ, சில சமயம் சாப்பிட கூட முடியாது ஷூட்டிங்ல. தெரியும்ல உங்களுக்கு, காலையில போனோம்னா நமக்கு சீன் எப்போ வரைக்கும் போகுதோ மிட் நைட் வரைக்கும் கூட போகும். சில சமயம் மார்னிங்ல இருந்து அடுத்த நாள் மார்னிங் கூட தூக்கமே இல்லாம கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க அப்படி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு குட் ரிப்ளையா இருக்கும் எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் நினைக்கிறேன். இல்ல, இது எந்த ஆக்டர்ஸ்க்குமே டிசர்வ் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருக்கும், எனக்குன்றதை தாண்டி நான் அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பேன், இது யாருக்குமே நடக்க கூடாதுன்றதுனால தான் நான் அதை பேசினேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறமும் நிறைய பேர் கேட்கறாங்க, ஏன் நீங்க அழுதிங்க? என்னால எமோஷன்ஸ், என்னால கோவப்பட முடியாத இடத்துல நான் அழுதுருவேன் ஆக்சுவலா. அந்த இடத்துல என்னால கோவப்பட முடியல. ஏன்னா தூக்கி விட்டதே இந்த மக்கள் தான். இந்த மக்கள் கிட்டே என்னால எப்படி கோவப்பட முடியும்? ஆனா நம்ம சொல்லணும், ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த இடத்துல வந்து எனக்கு அழுகதான் வந்ததே தவிர எனக்கு அந்த இடத்துல கோவமே பட தெரியல. ஏன்னா வெற்றி கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, அவ வந்து கோவப்பட்டானா அழுதுருவா அப்படின்னு. இப்போ உங்க அப்பா உங்க கூட தான் ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போ எப்படி இருக்கு? நீங்க வந்து அப்பா வந்து ஒரு நீங்க பேரண்டா எடுத்து லைக் அந்த பேரண்ட்ஸ பேரண்டிங் பண்றது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். அதை பத்தி சொல்லுங்க. இப்பயும் அவர் தாங்க எங்களை பாத்துக்கிறாரு. ஏன்னா நான் காலையில பொன்னி பண்ணும்போது, காலையில ஷூட்டிங் போகும்போது அவர் கரெக்டா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. இப்பதான் நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணா நம்ம உடம்பெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றதுனால 5 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிச்சிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு 7:30 மணின்னா நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனா அவர் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு. 5 மணிக்கு எந்திரிச்சு எப்படி எல்லாத்தையுமே ரெடி பண்ணுவாருன்னு தெரியல. காலையில எனக்கு டிஃபன், அவருக்கு டிஃபன், எனக்கு கஞ்சி, அவருக்கு கஞ்சி எல்லாமே போட்டு ரெடியா வச்சிருவாரு. எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சிருவாரு. இதுல ஜூஸ்லாம் வேற போட்டு வச்சிருவாரு. நீ 11 o'clock இது சாப்பிடு, ஈவினிங் இந்த ஃப்ரூட் சாப்பிடு, ஈவினிங் இந்த ஃப்ரூட் சாப்பிடுன்னு அப்படியே அடுக்கி வச்சிருப்பாரு. இப்போ 1 வீக்கா ஊருக்கு போயிட்டாரு. இந்த 1 வீக்கா நான் வரட்டா, நீயும் அவரை என்ன பண்ணுவீங்க? நான் மிஸ் பண்றேனே இல்லையோ, வெற்றி தான் ரொம்ப மிஸ் பண்ணுவாரு எங்க அப்பாவை. ச்சே, என் மாமனார் இருந்தா காலையில கஞ்சி போட்டு கொடுத்துருப்பேன். நானும் தானே போட்டு வச்சிருக்கேன், அவர் போடுற மாதிரி வராதுல்ல அப்படிம்பாரு. சோ எனக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது, ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. நம்ம வந்து ஒரே ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு, ஆப்வியஸா அப்பா அம்மா நம்மளை பார்க்க வரதே எப்ப வருவாங்கன்னு கூட தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வெற்றி அப்படி என்னைக்குமே வந்து ட்ரீட் பண்ணதே கிடையாது. நீங்க வாங்க, நானே போன் பண்ணி எங்க அப்பா அம்மா கூப்பிடலனாலும், அம்மா எப்பமா வரீங்க, அப்பா எப்ப வரீங்க அப்படின்னு அவரே ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஓகே, கண்டிப்பா வந்து வெற்றி வசந்த பத்தி பேசி ஆகணும். உங்க 2 பேருக்கு ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன் என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வெற்றியோட பார்க்கும்போது? இல்ல, நாங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு கேட்டிருந்தாங்க நாக் அவுட்ல. அப்ப வந்து அது விஷயமா என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு அவரை தெரியும். அப்பப்ப வந்து ஏதாவது இந்த ஷார்ட் ஃபிலிம் பத்தி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நான் பண்றேன் பண்ணல அப்படி சொல்லிடுவேன் நான். ஏன்னா அப்ப ஹெக்டிக்கா எனக்கு ராஜராணியும் போயிட்டு இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து விஜய்ல ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்னு கூட எனக்கு தெரியாது. லைக் சீரியல்ல ஒரு லான்ச் ப்ரோமோ வந்தது, அது பார்த்துட்டு தான் ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் நான் இன்ஸ்டாகிராம்ல, கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நானும் சீரியல் பண்றேன், இங்க பொன்னியில தான் பண்றேன், இந்த வீக் தான் ப்ரோமோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச போய் அவர் ப்ரோமோ ஷூட்டுக்குலாம் வந்து பார்த்து பேசி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட அவர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. ஓகே. ஸோ அப்ப கேங்கோட சேர்ந்தாச்சு இல்லையா? அப்ப கேங்கோட சேர்ந்ததுனால டெய்லி எங்க போனாலும் வெளியே வருது, அப்படி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆனதுனால யார்கிட்டயுமே வந்து அவ்வளோ க்ளோஸ்டா இருக்க முடியல. நானுமே வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படிதான் ஃபோன் பண்ணுவேன். அந்த ஒரு மாசத்துல என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம டைரி எழுதுவோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து சொல்லிட்டே இருப்பேன். இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாரு, விச் மீன்ஸ் ஒரு 1.5 years 2 yearsக்கு முன்னாடி லான்ச் ஆகி ஒரு 2 monthsல வந்து சொன்னாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு என்னைக்கா ஃபியூச்சர்ல வந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ சொல்லு, நான் வந்து லவ் பண்ணலாம் கேட்க மாட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா வந்து ப்ரொபோஸ். ஆமா, நான் இல்லடா அப்படி இல்ல, எனக்கு தாட் இல்லடா அப்படின்னு. நானு இல்ல இப்ப நான் சொல்லல, ஃபியூச்சர்ல உனக்கு தோணுச்சுன்னா நீ சொல்லு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம் நாங்க 2 பேருமே. அவர் வந்து என்கிட்ட போட்டெல்லாம் வாங்கினாரு. சரி ஓகே நீ என்ன ஃபீல் பண்ற, அது இதுன்னு போட்டுலாம் வாங்கினா நான் வந்து ஓப்பனா உடச்சேன். ஆமா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு,
சரி இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டாரு. ம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்ல வந்து பேசினாரு. அப்புறம் என் வீட்ல இருந்து அவங்க வீட்ல போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 வீட்டாரும் பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஓகே ஆயிடுச்சு. சூப்பர். எல்லாருக்குமே வந்து ஷாக்கா இருந்தது. நீங்க அந்த ரெமோ சாங்குக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு வி ஆர் எங்கேஜ்ட் கோயிங் டு ஆமா. மேரி அப்படின்னு பண்ணும்போது அந்த சாங் உங்களுக்கு எவ்வளவு க்ளோஸ் டு ஹார்ட்? ஏன்னா வந்து ஏதோ மென்ஷன் பண்ணி பார்த்திருக்கேன் நானு. ஆமா. இல்ல எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும்ல. ஏமாற்றங்கள் ஒண்ணு இருக்கும், துரோகங்கள்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் உனக்கு உண்மையான லவ்னா என்னன்னு வந்து அவர் வந்து எந்த ஒரு ரிஸ்கா இருக்கட்டும், எந்த இதுவுமே அவர் பண்ணவே இல்ல. அவர் அவரா மட்டும் தான் இருந்தாரு அந்த இடத்துல. சோ அந்த சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு 2 பேரும் நாங்க இருக்கிறதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். ஓகே. எந்த குவாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெற்றி வசந்த் கிட்ட? அவர் எல்லாத்தையும் கோவப்படுவார். ஆனா என்கிட்ட கோவமே பட மாட்டாரு. நீங்க எப்படி இன்லாஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க? அவங்க கிட்ட பேசுனீங்களா? யார்கிட்ட? இன்லாஸ் வெற்றி வசந்த் அம்மா அப்பா. ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தேன்னா பொண்ணு பார்க்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பூ வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அத்தையை வந்து ஃபர்ஸ்ட் இங்க தான் பார்த்தேன். பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஐயோ டெரர் பீஸா இருக்காங்களே போச்சு நம்ம அம்மா தான் ஸ்ட்ரிக்டா நினைச்சேன் மாமியாரும் ஸ்ட்ரிக்டா அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனா அவங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வயசே இப்படிதான் கூப்பிடுவாங்க. சோ எங்க அம்மா கூட வந்து காலையில எந்திரி 6 மணிக்கிட்ட எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஆனா எங்க அத்தை எழுப்பவே மாட்டாங்க. தூங்கட்டும் பரவாயில்ல, அவ வேலை இல்லாத டைம் தான் தூங்குறா, தூங்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டுருவாங்க. சோ ரொம்ப ஸ்வீட். எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஐ திங்க் மேரேஜ்க்கு அப்புறமா வந்து நிறைய ஹார்ட் டைம்ஸ் உங்க லைஃப்ல இருந்திருக்கு இல்லையா? நீங்க சர்ஜரி சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எவ்வளவு சப்போர்ட்டிவா? எனக்கு கால் உடைஞ்சிருந்த டைம்ல ஃபுல்லா அவங்க தான் கூட இருந்தாங்க. என்ன நகரவே விட மாட்டாங்க. எனக்கு ஆனா வந்து கஷ்டமா இருக்கும். கல்யாணம் ஆகி வந்து இப்பதான் வந்திருக்கோம், நம்ம இப்படி ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஐயோ பெரியவங்க அவங்க போய் சமைக்கிறாங்களே, அவங்க போய் ஏதாவது பண்றாங்களே, நம்ம தானே போய் பண்ணணும். நான் எந்திரிப்பேன், என்னால முடியலனாலும் நான் எந்திரிச்சு போய் ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீ வராது போய் உட்காரு. என்னை எந்திரிக்க கூட விட மாட்டாங்க அந்த இடத்துல இருந்து. இல்ல நீ எந்திரிக்க கூடாது, உட்காரு, நான் தான் சமைச்சு போடுவேன், உனக்கு என்னென்ன பிடிக்குமோ நான் அதெல்லாம் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க மனசுல எதுவுமே இருக்காது தெரியுமா, ஒரு குழந்தை அவங்க நிஜமாவே. நான் அவரே திட்டுவாரு, நாங்களே அத்தை இவ்வளவு வெகுளியா இருக்காதீங்க அத்தை அப்படின்னு. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ வெற்றி வசந்த் அப்படின்ற போது எல்லாமே வந்து கேரக்டர் தான் பாக்குறாங்க. நீங்க முன்னாடி எப்படி பாப்பீங்க? நீங்க வந்து ரியல் அண்ட் ரியல் லைஃப்ல வந்து கம்பேர் பண்ணி பாப்பீங்களா? எப்படி இருந்துச்சு? நான் ஒரு சீரியலே இது வரைக்கும் பார்த்தது இல்ல. சீரியஸா? சத்தியமா ஏதோ 2-3 சீன் பார்த்திருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி சீரியல் ஃபுல்லா பார்த்தது இல்ல நானு. பட் ஆனா அவர் வந்து மோர் ஓவர் எப்படி சொல்றது, முத்துவா அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனா வெற்றி வசந்தா ஒரு பியூர் ஜெம்ன்னு தான் சொல்லணும். அவன் கிட்ட பழகுற யாருமே வந்து இவன் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, சொல்லவே மாட்டாங்க. அவனோட லவ் லாங்குவேஜே வந்து கேர் தான். அந்த கேர் ஒருத்தவங்க மேல அவன் பண்ணல அப்படின்னாவே ஓகே, அவங்க மேல பெருசா வந்து ஒரு இது இல்ல, கனெக்ட் இல்ல அப்படின்னு நம்ம அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? இப்ப ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கா? இப்பதான் வந்து ஒரு லெவலா மூவ் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா இப்ப ஃபுல்லா கிளியர் ஆயிட்டீங்களா? சொல்றேன். யா ஷூர். இப்ப ஃபுல்லா கிளியர் ஆயிட்டீங்களா? உங்களுக்கு எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் இப்போ? ஏன்னா அதுக்காக வந்து டெய்லி காலையில 4:30க்கு எழுந்து ஒர்க் அவுட் பண்ணி யோகா கிளாஸ் போய் நம்மளோட அந்த ஏன்னா ஜவ்வு வந்து சேரணும் இல்லையா நமக்கு. அது வந்து நம்ம என்னதான் ஆர்டிபிஷியலா சர்ஜரி இதெல்லாம் பண்ணாலுமே நம்ம அது எந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஒரு 6 மாசம் 8 மாசம் ஆயிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ தட். எனக்கு அது போக பிடிக்கல. அது போய் தான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயமும் எனக்கு அந்த இடத்துல இல்ல. இது நடந்துச்சுன்னா இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அது நடக்க விடணும், அதை நடக்க விட வேண்டாம்ல. ஸோ அதனாலதான் வந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க் அவுட், ஐ ஸ்டார்டட் யோகா. டெய்லியும் வந்து ஒரு 1 hour நடப்பேன், ஸ்ட்ரெச் பண்ணுவேன், நிறைய சாப்பிடுவேன். கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸா சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம ஜவ்வெல்லாம் சேர்றதுக்கெல்லாம் நம்ம போன்ஸ்க்குலாம் என்னென்ன தேவையோ. நான் நான்வெஜ்ஜே சாப்பிடாத ஒரு ஆளு. ஆனா அதுக்காக வந்து மட்டன் அந்த ப்ராத் இதெல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சூப், மட்டன் சூப் இதெல்லாம் குடிக்க சொன்னாங்க. இதெல்லாம் குடிச்சிட்டு இந்த மாதிரிதான் போயிட்டு அதுலயே பாதி வெயிட் போட்டுருச்சு. அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் இப்போ ஒர்க் அவுட் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. உங்க லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்க லைஃப்ல?
2 விதமா சொல்லலாம். ஒண்ணு கூட இருந்தவங்களே குழி படிச்சவங்கலாம் போயிட்டாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சோ நம்ம கூட யாரு கடைசி வரைக்கும் இருக்கணுமோ அவங்க இன்னைக்கு வரைக்கும் என் கூட தான் இருக்காங்க. நமக்காக வந்து ஒரு 10 பேர் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நமக்காக ஒரு 4 பேர் இருந்தாலும் அந்த 4 பேர் எவ்வளவு வருஷமா இருந்திருக்கா, இன்னும் எவ்வளவு வருஷமா நம்ம கூட வரப்போறான்றதுதான் மேட்டர். சோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான். எனக்கு கஷ்டம்னாலும் சரி, நஷ்டம்னாலும் சரி, எதுனாலும் சரி, ஒரு ஃபோன் கூட பண்ணிருக்க மாட்டேன். அந்த விஷயம் தெரிஞ்சோன ஓடி வந்து நிப்பாங்க. ஓகே. ஆமா. எனக்காக என் அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்ட தாண்டி ஃபீல் பண்ற ஒரு ஆளு அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஆர்த்தி. அவ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவ வந்து இப்போ வரைக்குமே சரி, எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட அவ காமிச்சு கூட மாட்டா. ஆனா மனசுக்குள்ள அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஐயோ ஐயோ அவளுக்கு கால் உடைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய மூவி டெபியூட் பத்தி பேசுவாங்க, ஜோ படம் இல்லையா? ஆமா. அது எவ்வளவு உங்களுக்கு ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல வந்து வைஷுவை பார்க்கும்போது. நிஜமாவே சொல்றேங்க. அது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏகன் மூலியமா தான் நான் அதுல பண்ணது. ஏகன், ரியோனா மூலியமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏகன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கன்வே பண்ணான். கன்வே பண்ணும்போது அப்படியாடா சரிடா பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. அங்க போகும்போது நல்லா சின்ன பொண்ணா காலேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா நம்ம காலேஜ்ல எப்படி சுத்திட்டு இருந்தோமோ அந்த மாதிரிதான் இருந்தோம். அப்ப வந்து சீன் டயலாக் இங்க பண்ற மாதிரி அங்க ப்ராம்ப்ட் எல்லாம் இல்ல. நம்மளாத டயலாக்லாம் பேசணும். சோ நமக்கு சீன் என்னன்னு சொல்லிடுவாங்க, நம்ம டயலாக்ஸ் என்னன்னு சொல்லிடுவாங்க. அதுல நம்ம இம்ப்ரோவைஸ் பண்றதும், அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போறதும் அது நம்மளோட ஆக்டிங் பொறுத்து இருக்கு. அப்ப ரியோனா ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நீயா பண்ணு, அப்பதான் வந்து அது சக்சஸ் ஆகும், நீயாவே பண்ணு அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானா வந்து வைஷுவா வாழ்ந்த ஒரு கேரக்டர் தான் அந்த கேரக்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்குலாம் வந்து டிவில வந்து நான் பார்க்கும்போதே நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். பிக் ஸ்கிரீன்ல ஒரு தியேட்டர்ல நம்மள எல்லாரையும் பாக்குறாங்க. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அதை தாண்டி ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த கேரக்டர் அவ்வளவு ரீச் ஆகுன்றத நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் பார்வதின்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த கேரக்டர் வந்து என்கிட்ட சொல்லி, அத்தா எங்க இருக்கீங்க, அந்த டயலாக் பேசின பொண்ணு தானே இது அப்படின்றாங்க. சோ அது பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கேரக்டர் ரீச் ஆகுது இல்ல. வாட் எவர் வி டூ, அந்த கேரக்டர் ஒரு விஷயம் ரீச் ஆகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதை விட வேற சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. வைஷு வந்து நம்ம ஆக்டரா தான் பார்த்திருக்கோம். இப்போ வந்து டான்ஸரா வந்து செம்மையா வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ எப்படி அந்த டான்ஸ் அந்த இவ்வளவு ஹிட் ஆச்சு வேற, அத பத்தி இல்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் வந்து ஆட தெரியும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்கூல்ல ஆட ஆரம்பிச்சது ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்டது அவ்வளவுதான். பட் ஆனா அந்த மூவில எனக்கு ஒரு டான்ஸ் போர்ஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. பட் ஆனா அந்த அளவுக்கு அதுல ஹெவியா இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் நினைச்சேன் சரி ஓகே ஒரு 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 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் ஆடுவோம், ஒரு கேப் இருக்கும், ஒரு 20 செகண்ட்ஸ் ஆடுவோம், ஒரு கேப் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் வந்து நம்பிக்கையில போயாச்சு. பட் ஆனா அங்க வந்து எனக்கு அப்பதான் வந்து அந்த கை டிஸ்லோகேட் ஆயிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கை இன்னும் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. ஓகே. ஆகுற ஒரு ஸ்டேஜ். அந்த டைம்ல வந்து டான்ஸ் எல்லாம் ஹெவியா இருக்கு, என்னால ஈடு கொடுக்கவே முடியல. ஏன்னா என்ன தாண்டி வந்து டான்சஸ் எல்லாம் சூப்பரா ஆடுறாங்க. நான் வந்து போய் கத்துக்கிட்டேன், தயவுசெய்து எனக்கு சொல்லித்தாங்களேன், எனக்கு சொல்லித்தாங்களேன், எனக்கு சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எல்லாம் தான் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார், அவரை வந்து நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து இல்ல வைஷு சூப்பரா இருக்கு, நல்லா பண்றீங்க, இதுவே பண்ணுங்க, நல்லா இருக்கு அப்படிம்பாரு. சோ அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அந்த சாங்க்கு. அண்ட் அது வந்து ஒரு பெரிய ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியாது. ஓகே. நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க விமனா வந்து இந்த மீடியால வந்து சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்க பாக்குறீங்க மீடியால? லைக் எப்படி சொல்றோம், விமனா வந்து மீடியாலன்னு கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் அது சர்வை பண்றது நம்ம ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த சொசைட்டி அப்படி நம்ம இருக்க விடுறது இல்லை. நம்ம நார்மலா ரோட்ல நடந்து போனா கூட இவ என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, இவருக்குலாம் ஒழுங்கா ஒரு ட்ரெஸ் போட்டு வர தெரியாது. ஒரு உமனுக்கு என்ன ட்ரெஸ் போடணுன்றதுல கூட ரைட்ஸ் இல்லை அப்படின்னா அப்ப நமக்கு வேற எதுலதான் ரைட்ஸ் இருக்காது சொல்லுங்க. கரெக்ட். நம்மளால நம்ம சொந்த வாழ்க்கையில நம்மளோட முடிவுகளை நம்மளால எடுக்க முடியல. ஆனா அடுத்தவன் எடுக்கிறான், ரோட்ல போறவன் எடுக்கிறான். என் வாழ்க்கையில எனக்கே ரைட்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்குடா ரைட்ஸ்? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கு வந்து சுயமா செய்யறோமோ அதுதான் நமக்கு ஃப்ரீடம். அதுக்கப்புறம் தான் அந்த கரெக்ட் தப்பு இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம். முதல்ல நமக்கு பிடிச்ச இடத்துல
நம்ம ஃப்ரீயா ஒர்க் பண்ணணும், நமக்கு புடிச்ச சாப்பாடு சாப்பிடணும், நமக்கு புடிச்ச வேலைய பார்க்கணும், நமக்கு புடிச்ச மாரி ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு சுதந்திரம் நான் சொல்லுவேன். அது இப்ப இல்ல. மாறும் கண்டிப்பா. Hopefully. அது மாறாது. நம்ம Okay. பீப்பிள்ஸ் எல்லாமே மாறினாதான் அது மாறும். ம். நம்ம எல்லாருமே கேக்குறோம். ம். ஃப்ரீடம் எங்க இருக்கு நமக்கு? எல்லா இடத்துலயும் இப்படி சொல்றாங்க, அப்படி முதல்ல பொண்ணுங்க நம்ம இன்னொரு பொண்ண வந்து கிரிட்டிசைஸ் பண்றதே விடுங்க. விமன் வந்து எப்பவுமே ஒரு விமனை வந்து தூக்கிதான் விடணுமே தவிர, ஒரு விமன் வந்து எப்பவுமே இன்னொரு விமனை பேசக்கூடாது. அப்படி டவுன் தள்ளக்கூடாது. Correct. தெர் இஸ் அ கர்மா. இப்போ நீ ஒருத்தனை ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா, நீ அவனுக்கு ஒரு விஷயம் தான் பண்ணிருப்ப. ஆனா வந்து உனக்கு அது டபுள் மடங்கா திருப்பி உனக்கு கொடுக்கும். தட் இஸ் கால் கர்மா. உனக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா போயிடு, பார்க்கவே பார்க்காத. அவன் உன்னோட கதையில அவன் வில்லனா இருக்கான். மேபி நிறைய பேரோட கதையில அவன் ஹீரோவா இருக்கலாம்ல. யாரோட கதையில அவன் ஹீரோவா இருக்கலாம்ல. ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கலாம்ல. உனக்கு பிடிக்கலன்றதுனால நீ அவனை பேசி அவனை டம்ப் பண்ணி அவன் வளர்ந்து வந்த பாதையோ அவன் கடந்து வந்த பாதையோ அழிக்கிறதெல்லாம் கேவலமான விஷயம் இல்ல. இப்போ சோசியல் மீடியாவோ ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டாங்க. இவன்லாம் நல்லா எப்படி வாழ்ந்துடலாம், இவன்லாம் எப்படி நல்லா வாழ்ந்துடலாம், குத்தி கொலை பண்ணிடும் வார்த்தையிலேயே அப்படின்னு. ஏன்னா என் ஃபேமிலியில யாருமே மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. அப்ப என்னால முடியுதுங்கும் போது, ஒரு சராசரி வீட்டுல இருந்து ஒரு பொண்ணால முடியுதுங்கும் போது, உன்னால ஏன் முடியும், உன்னாலே முடியும். உனக்கு என்ன ட்ரீம்ஸோ அதை அச்சீவ் பண்ண. உன்னோட ட்ரீம்ஸ்ல நீ நல்லவனா வந்து காட்டு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து அடுத்தவனோட வாழ்க்கையில அடுத்தவன் பண்ற விஷயத்துல அது பாடி ஷேமிங் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் அதையும் வந்து இப்போ ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்க. நம்ம வந்து சில சமயம் தான் எமோஷனலாலும் சில சமயம் ஏப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க மென்டலி நிறைய டிராமாஸ்ல இருப்பாங்க. நிறைய ஒரு விஷயம் போராடிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. அப்படி போராடிட்டு வரப்போது அவங்களுக்கு அவங்க மனசு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். என்னவா வேணாலும் போகலாம். அப்போ ஒருத்தன் தன்னோட லைஃப் அழிச்சுக்கிறதுக்கு நீ ஏன்டா காரணமா இருக்க, நீ எதுக்கு காரணமா இருக்கணும், உன் வாழ்க்கையை பாருடா. அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் அந்த வீடியோவுமே போட்டிருந்தேன். நமக்கு நம்மளே சுதந்திரம் தரது இல்லைங்க. நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சுதந்திரம் தரோம். பொண்ணுங்க எல்லாரையுமே சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க சுதந்திரம் கொடுங்கன்னு கேட்கலாம். ஓகே. நீங்க உங்க லைஃப்ல ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், இல்லைன்னா இன் ஜென்ரலா ரிஜெக்ஷன் அதுக்கு எப்பவுமே ரிஜெக்ஷன் ஃபெயிலியர்ஸ் மட்டும் தாங்க ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னைக்குமே சக்சஸ்ன்ற டேஸ்ட் எதிர்பார்த்ததே இல்லை, டேஸ்ட் பண்ணதும் இல்லை. ஃபர்ஸ்ட் ராஜாராணி பண்ணும்போது நான் இல்லை, வேற ஒருத்தவங்க தான் பண்றதா இருந்தது. அதுவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் போய் கீழே போய் அப்படி வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு இடத்துலயே நான் ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கே எனக்கு ஒரு இவ்வளோ பொண்ணி முடிகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படிதான் ஒரு விஷயத்துலயுமே நடக்கும். எந்த விஷயத்துலயுமே எனக்கு டக்குன்னு எல்லாமே வந்து கிடைச்சிடாது. ஒரு விஷயத்த அழுது போராடி ஐயோ நம்ம இவ்வளவும் பண்ணியும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வெக்ஸ் ஆகி நம்ம உட்கார்ந்துருக்க டைம்ல தான் நமக்கு அது கிடைக்கும். கண்டிப்பா வைஷுவோட கம்பேக் வந்து நாங்க எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி வந்து டிவில உங்களை வந்து கூடிய சீக்கிரம் பார்க்கணும் சொல்லி எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் வைஷு. உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு சிறந்த துணையை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 1000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான திருமணங்கள், 25 வருட நம்பகமான வரன் பார்க்கும் சேவை. இன்றே தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.